இன்னைக்கு visitTemples.com எனும் வலைதளம் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற உளுந்தியாம்பட்டு இது வந்து பாண்டிச்சேரிக்கு மிக அருகில் உள்ளது. இந்த உளுந்தியாம்பட்டில் இருக்கிற ஸ்ரீ அரசலீஸ்வரர் கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். ஸ்ரீ அரசலீஸ்வரர் கோயிலுக்கு திரு அரசிலி அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. இது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து திண்டிவனம் செல்லும் சாலையில் பிரதான சாலையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள அடங்கியிருக்கு. அழகிய மதில் சூழலால் சூழப்பட்ட இந்த கோயில் 3 அடுக்கு ராஜகோபுரம் கொண்டது. கிழக்கு நோக்கி இருக்குது. இந்த கோயிலை வந்து கட்டினது குலோத்துங்க சோழன். 16 கல் தூண்களை கொண்ட மண்டபத்தில் ஒரு துவஜஸ்தம்பம் இருக்குது, ஒரு பலிபீடம் இருக்குது, அது பக்கத்திலே ஒரு நந்தி வாகனமும் இருக்குது. அந்த நந்தி வாகனம் ஒரு சிறு துவாரம் மூலமாக கருவறையை பார்த்த வண்ணம் அமைச்சிருக்கான். இந்த கோயிலில் ஸ்ரீ அரசலீஸ்வரர் அல்லது திரு அரசலி தான் பிரதான மூலவர். இவர் சிவனோட ஒரு ரூபம். இவருக்கு வந்து அஸ்வத்தேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது. மூலவர் சன்னதியில் இருக்கிற அரசாலீஸ்வரரை நோக்கிய வண்ணம் ஒரு நந்தி வாகனம் உள்ளே வச்சிருக்கா. அது பக்கத்திலேயே நாகதேவதைகளுக்கு ஒரு விக்கிரகங்கள் இருக்குது. அது பக்கத்திலேயே வந்து உற்சவ மூர்த்திகளை வரிசையாக அடுக்கி வச்சு அது ஒரு தனி அறையில் வச்சுருக்கா. இந்த கோவிலில் பார்வதி வந்து பெரிய நாயகி அம்பாளா தனி சன்னதியில் காட்சி தரா. பெரிய நாயகி அம்பாளுக்கு குசசுந்தரி பிரகன் நாயகின்னு பிற பெயர்களும் உண்டு. பெரிய நாயகி அம்பாளோட சன்னதி தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. அம்பாள் சன்னதியை பார்த்தவொன்னா சிம்ம வாகனம் இருக்குது. அம்பாள் சன்னதிக்கு 2 பக்கமும் ஆவுடையாரும் நாகேஸ்வரியோட விக்கிரகங்கள் இருக்குது. வாமதேவ மகரிஷி அரசலீஸ்வரரை வழிபடுறதுக்காக பல முறை இந்த கோயிலுக்கு வந்திருக்கார். இங்கே அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், வரசித்தி விநாயகர், மகாவிஷ்ணு, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், நரசிம்மர், ஆஞ்சநேய சுவாமி, பிரம்மா, விஷ்ணு துர்கை, சண்டிகேஸ்வரர், வைஷ்ணவி, சண்டி, நாகதேவதை, காலபைரவர், சூரியன் இவாளுக்கெல்லாம் தனித்தனி விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறாங்க. இந்த கோயிலில் சந்திரனுக்கு சன்னதி கிடையாது. இந்த கோயிலில் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு தனி சிறப்புண்டு. தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்துக்கு மேலேயே நடராஜரை வந்து அந்த கருங்கல் சுவரில் அப்படியே பதிச்சிருக்கா. இங்கே வந்து இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடும் மாணவர்கள் தங்கள் பரீட்சையையும் கல்லூரி மற்றும் பள்ளி படிப்பில் சிறந்து விளங்குவார் அப்படின்னு நம்பப்படுறது. காலபைரவர் சன்னதி பக்கத்திலே நவக்கிரகங்களுக்கு தனியாக ஒரு சன்னதி அமைச்சிருக்கான். கோயிலுக்குள்ளே வரும்போது மேற்கூரையின் உட்புறமாக ஒரு பாம்பு சந்திரனை விழுங்கும் வண்ணம் ஒரு சிற்பம் செதுக்கி அதுக்கு ஒரு வர்ண பூச்சும் கொடுத்துருக்கா. இந்த சிற்பம் வந்து கிரகணத்தின் போது ஏற்படும் தோஷங்களை நிவர்த்தி செய்யும் வண்ணம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறா. அதனால் இந்த கோயிலையும் நவக்கிரக தோஷ பரிகார ஸ்தலமாகவே கருதுகிறா. காஞ்சிபுரம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட 60வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை குறிக்கும் வண்ணம் 1986ஆம் வருஷம் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நிகழ்த்தியிருக்கான். கோவிலோட மேல் பகுதி சுவரில் வந்து அங்கங்கே அம்மன், சிவன், சுப்பிரமணியர், கணபதி இவாளுக்கெல்லாம் விதவிதமான வர்ணங்களில் படங்கள் வரைஞ்சிருக்கா. பார்க்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. கோயிலுக்கு எதிர்ப்புறம் கோயிலோட புஷ்கரணி இருக்குது. கொஞ்சம் அசுத்தமான நிலையில் காணப்படுறது. புல் பூண்டெல்லாம் அசுத்தம் பண்ணணும். கோயிலுக்கு எதிரிலேயே வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து இருக்குது. அதை சுற்றி ஒரு மேடை அமைச்சிருக்கா. அங்கே ஒரு விநாயகர் சிலையும் நாகதேவதைகள் விக்கிரகங்களும் வச்சு வழிபடுறான். கோயிலுக்கு எதிரிலேயே புஷ்கரணி பக்கத்துலேயே கோயிலோட தேரை வச்சுருக்கா. இது ஷட்டர்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கா. இந்த கோயிலோட பூஜை காரியங்களை கணேச குருக்களும் ஓகே குமார் குருக்களும் கவனிச்சுட்டு வரா. இது அரசு கோயில் இல்லை, தனியார் கோயில். திரு ஆனந்த் வந்து இதை திறம்பட நிர்வகிச்சுன்னு வர்றார். இந்த கோயிலை பற்றி இதர விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.visittemples.com போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு ராகவாச்சாரியின் சார்பில் நன்றிகள்.